இந்த நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக வெடிச்சிருக்கு, கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணுங்க. ஸோ என்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ஆஃபீஸ்க்குள்ளேயே நிறைய மாணவர்கள் வந்து உள்ளே போயிருக்கிறாங்க. ஸோ குண்டு கட்டாக வந்து அந்த மாணவர்கள்லாம் போலீஸ் வெளியேற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்களோட தமிழ்நாட்டுக்கு இந்த நீட் தேர்வுலேருந்து விலக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லியும் வந்து தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியாக இருக்கட்டும், அவரை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் எல்லாருமே இந்த நீட் தேர்வை பற்றி நம்ம விவாதம் நடத்தி ஆகணும், இந்த நீட் தேர்வு வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து அமளியை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. स्टूडेंट्स की रिस्पेक्ट करने के लिए हम नीट पर डिस्कशन करें. नाम के आगे उल्लेखित है, आपकी अनुमति से सदन के पटल पर रखता हूं. माननीय सदस्यगण, आपको पर्याप्त समय. ஸோ அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பொதுமக்களாக இருக்கட்டும், ஏகப்பட்ட மாணவர்களாக இருக்கட்டும், இந்த இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்த நீட் தேர்வு இந்த விவகாரத்தை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கையில் எடுத்துருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு தாங்க. ஸோ அந்த நீட் எக்ஸாம் ரிசல்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு நீட் எக்ஸாமே வேணாம் அப்படின்ற அளவுக்கு வந்து புரட்டி போட்டிருக்கு. 67 மாணவர்கள் வந்து சென்டம் எடுத்திருந்தாங்க. 1500 பேர்த்துக்கு மேலே நாங்கள் கிரேஸ் மார்க் வழங்கியிருக்கோம், கருணை மதிப்பெண் வழங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு 2-3 பேர் வந்து சென்டம் எடுக்கணும்னாலே மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். அப்படி இருக்கும்போது எப்படி 67 பேர் சொல்லி வச்ச மாதிரி சென்டம் எடுத்தாங்க? அதுவும் ஒரு சென்டர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் வந்து சென்டம் எடுத்துருக்குறாங்க. ஒரு சின்ன சின்ன மூக்குத்தியாக இருக்கட்டும், தோடாக இருக்கட்டும், இல்லை ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஒரு ஹேர் கிளிப்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் விட்டு வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து இந்த ஒரு நீட் அந்த ஒரு குழுமம் வந்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் வச்சுருக்குறாங்க. இப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் 1500 பேர்த்துக்கு மேலே இந்த கருணை மதிப்பெண் வழங்கியிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கொஷினை எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ முழுக்க இந்த நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருக்கு, இந்த நீட் தேர்வே ஸ்கேமு தான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து நீட் தேர்வே வேணாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து விசாரித்து பார்த்துட்டு ஒரு 4 பேரை 4 நாளைக்கு முன்னாடி வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க பீகார் போலீஸு. ஸோ இந்த ஒரு ஸ்கேம் பண்ணுறது எல்லாமே ஒரு மாஃபியா கேங், சால்வர் கேங் அப்படின்ற ஒரு கேங் தான் வந்து இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஹெட்டு வந்து ரவி அத்ரி அப்படின்ற ஒரு பர்சன் தான். அவருக்கு கீழே வந்து நிதிஷ், அமித், சிக்கந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, இந்த கேங்கு தான் வந்து கொஷின் பேப்பர்லாம் வந்து லீக் பண்ணி இவ்வளோ பேர் வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. ஆனால் என்டிஏ ஒரு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி எப்படி 1500 பேர்த்துக்கு மேலே கருணை மார்க் வழங்குனீங்க? அதையும் தாண்டி ஜூன் 14ஆம் தேதி வரக்கூடிய ரிசல்ட்டை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எதுக்கு அவசரமாக ரிலீஸ் பண்ணீங்க? அப்போது நீங்களும் தான் இதுக்கு உடனே இதில் நீங்களும் தான் சம்மந்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தலைவராக இருக்கக்கூடிய சுபோத் சிங் குமார் அப்படின்ற ஒரு பர்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிரந்தர காத்திருப்பு பட்டியலுக்கு வந்து மாற்றிருந்தாங்க. ஸோ அவருக்கு பதிலாக யாரை வந்து தலைவராக வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் சிங் கரோலா அப்படின்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியமிச்சிருந்தாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்குல்ல. இப்போ இந்த மாஃபியா கேங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பேர் மாட்டியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அதில் ரவி அத்ரி தான் மிகப்பெரிய ஒரு ஹெட்டில் இருப்பார் அப்படின்னு நினச்சா திடுக்கிடும் தகவல்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவி அத்ரிக்கு மேலே 3 பேர் ஹெட்டாக இருக்காங்க. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜேந்தர் குப்தா, அதுக்கப்புறம் வந்து சஞ்சீவ் முகாயா, அதுக்கு மேலே பேடி ராம். ஸோ இந்த 3 பேரும் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி திடுக்கிடும் தகவல்கள் வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சொன்னது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜேந்தர் குப்தா அப்படின்ற ஒரு பர்சன் தான். ஸோ இந்த விஜேந்தர் குப்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸில் மாட்டினதுக்கப்புறம் அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் தான் இவ்வளோ விஷயங்களும் வந்திருக்கு. ஸோ இந்த முறைகேடுலாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம் சென்டருக்கும் இந்த கொஷின் பேப்பரை வந்து எடுத்துகிட்டு போவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு வாகனத்தில் இருந்து தான் ரொம்ப சாதுரியமாக வந்து இந்த கட்டுகள்லாம் பிரித்து அதுலேருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின் பேப்பரை வந்து திருடி இருக்காங்க. ஸோ இப்போ நடந்த இந்த ஒரு மே 4ஆம் தேதி மே 5ஆம் தேதி அந்த நடந்த நீட் எக்ஸாமில்
ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேருக்கு வந்து கொஷின் பேப்பர் போயிருச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக பிளான் பண்ணி பணத்துக்காக தான் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 700 மாணவர்களை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200லேருந்து 300 crore அப்படின்ற மாதிரி விஜேந்தர் குப்தா சொல்கிறாரு. அதையும் தாண்டி எனக்கு மேலே ஹெட் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சஞ்சீவ் முகையா அப்படின்ற ஒரு பர்சன் தான். அவர் அவங்களால பிடிக்கவே முடியாது, கண்டிப்பாக போலீஸ் பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த சஞ்சீவ் முகையா அப்படின்றவருக்கு 30 கோடி ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா கடன் இருக்குது. அந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்கேம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நேற்று நாங்கள் இதை பண்ணல, கிட்டத்தட்ட 24 வருஷமாக இந்த ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி திடுக்கிடும் ஒரு தகவல்களை வந்து கொடுத்துருக்காரு. அப்போது நம்ம எல்லாத்தையுமே எங்கே யோசிக்க வைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 வருஷமாக ஒரு மனுஷன் இந்த ஒரு வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னா அப்போ 24 வருஷமாக இந்த ஒரு எக்ஸாம் அப்படின்ற ஒரு விஷயத்துலையே வந்து நம்ம முறையாக நடக்கலையோ, முறைகேடாக தான் எல்லாமே நடந்திருக்கோ அப்படின்ற ஒரு பதட்டமும் வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன பயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னும் இந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸில் எத்தனை பேர் காசு கொடுத்து உள்ளே போனாங்க அப்படின்றதே தெரில. ஸோ அவங்கெல்லாம் எப்படி முறையாக உள்ளே போகலை இல்லையா, அவங்கெல்லாம் எப்படி மறுபடியும் வந்து பதவியிலேருந்து விலக்கிறது அதுவும் தெரியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளை வந்து இந்த ஒரு விஷயம் வந்து தூண்டி விட்டுருக்கு. அது இல்லாமல் இப்போ இந்த விஜேந்தர் குப்தா கொடுத்த இந்த வாக்குமூலத்தில் தானே இவ்வளோ விஷயம் தெரியுதுன்னு சொல்கிறோம். அப்போ ஹெட்டுக்கெல்லாம் ஹெட் யாருன்னு கேட்டிங்கன்னா பேடி ராம் அப்படின்றவர். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஜான்பூர் அப்படின்ற ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏங்க, ஒரு அரசியல்வாதி தான் இவ்வளோ வேலையும் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு கீழே ஒரு அதிகாரியாக இருந்தவர் தான் இந்த விஜேந்தர் குப்தா, உதவியாளர்னு சொல்லலாம். ஸோ இந்த விஜேந்தர் குப்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி மாற்றுறாரு அப்படின்னா ஒரு இவர்கிட்ட யார் தன்னோட ஹெட்டாக இருக்கக்கூடிய பேடி ராம்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எல்ஏ கிட்ட ஒரு பர்சன் வந்து என்னோட பையனை வந்து கவர்மெண்ட் அந்த ஒரு விஷயத்தில் ஒரு ஆஃபீஸராக சேர்க்கணும், கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக மாற்றணும் அப்படின்றதுக்காக வராங்க. ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஜேந்தர் குப்தா வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அப்படி ஹெல்ப் பண்ணி தான் ஒரு போலீஸ்லேயும் மாட்டுறாரு. ஸோ 2 வருஷம் வந்து ஜெயிலில் இருக்கிறாரு. ஜெயிலில் இருந்துட்டு ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமும் தொடர்ந்து இதே வேலையை பண்ணியிருக்கிறாரு. இப்போ 2024 இந்த ஒரு நீட் எக்ஸாமில் இந்த ஒரு குளறுபடி, இந்த ஒரு சர்ச்சை வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயமே வெளியே தெரியுது. ஸோ இந்த 2024 நீட் எக்ஸாமில் 67 பேர் சென்டம் எடுக்காமல் இந்த ஒரு பிரச்சனை மிகப்பெரிய அளவில் வரல அப்படின்னா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த மாஃபியா மாட்டாமல் வேலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாஃபியா கும்பல் பெருகி போய் கிடக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது ஒரு தரப்பு தான், ஒரு கும்பல் தான். இன்னும் ஏகப்பட்ட பேர் எவ்வளோ காசு வாங்கிக்கிட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல. ஆக மொத்தம் நமக்கு கவர்மெண்ட் மேலேயே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி தாங்க ஏற்பட்டிருக்கு. ஒரு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஏஜென்சியால் ஒரு எக்ஸாமை நடத்த முடியலை அப்படின்னா ப்ராப்பராக தயவு செய்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து பிரித்து விட்டுருங்க. அந்தந்த மாநில அரசே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வச்சுப்பாங்க, நமக்கு இப்போ நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மாதிரி. ஸோ இந்த பேடி ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்சன் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை, 1 கோடி ரூபாய்க்கு மேலே அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ என்னதான் வந்து இந்த அபராதம், இந்த தண்டனைலாம் கொடுத்துட்டாலும் இவங்க பண்ணதெல்லாம் சரியா அப்படின்ற மாதிரி ஆயிடுமா? ஸோ இன்னும் கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படின்றது நம்ம சேனலோட ஒரு கோரிக்கை. ஸோ அதனால் இந்த எக்ஸாமுக்காக ஏகப்பட்ட பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் வறுமையிலையும் சாப்பிடாமையும் ராப்பகலாக தூங்காமையும் நிறைய கனவுகளோடு வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 7 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வருஷக்கணக்காக படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் அதிர்ச்சியாக தான் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா பணம் இருக்கவன் பணத்தை கட்டி உள்ளே போயிடுறான், பணம் இல்லாதவங்க என்னங்க பண்ணுவாங்க? ஸோ ஒரு நார்மலாக ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ஒரு மக்கள், அவங்க படித்து நம்மளும் வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இங்கேயும் காசு விளையாடுதா, அப்போ நாங்கள் எப்படி தாண்டா மேலே வர்றது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் நீட் எக்ஸாம் வேணுமா வேணாமா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ 24 வருஷமாக ஒரு கும்பல் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த ஒரு விஷயம் நிறைய பேத்துக்கு தெரியாமலாங்க இருக்கும்.
ஒரு ஹெட்டு, ஒரு அரசியல்வாதியோட தலையீடு இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது அப்படின்றது இந்த ஒரு விஷயத்து மூலியமாக தெரிஞ்சிருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய அரசியல்வாதிகள் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் திருந்தினா நம்ம மக்கள் பொழைப்பாங்க, இல்லை அப்படின்னா கஷ்டம்தான். ஆனால் ஏகப்பட்ட எக்ஸாம் வந்து ரொம்ப ப்ராப்பராக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் எவ்வளோ எக்ஸாமில் எவ்வளோ குளறுபடி நடந்திருக்கு அப்படின்றதே தெரில. ஏன் அப்படின்னா 24 வருஷமாக நாங்கள் ப்ளூடூத்தில் ஆரம்பித்து ஏகப்பட்ட விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏகப்பட்ட எக்ஸாம், அதாவது இவங்களோட ப்ராப்பராக இவங்க சொல்கிறது என்னென்னா, எந்த எக்ஸாமாக வேணால் நடக்கட்டும், எங்ககிட்ட வந்து கொஷின் பேப்பர் இருக்குது அப்படின்ற அளவுக்கு இந்த மாஃபியா கும்பல் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே விஜேந்தர் குப்தா தான் வந்து தன்னோட வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உண்மையாக பேசுவோம், நேர்மையாக பேசுவோம். இன்னொரு வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். ஸோ பாய் பாய், டேக் கேர். தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை.